சீனாவுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலுக்கு இலங்கை அரசு அனுமதி அளித்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இது இரண்டாவது அணுமூழ்கி கப்பல், அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில் நிறுத்துவதற்கு இலங்கை அரசு அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு இரண்டாவது நீர்மூழ்கி கப்பலாக பார்க்கப்படுது. இப்ப இருக்கிற இந்த சூழல், இந்த ஆசிய பிராந்திய சூழலில் இந்த விஷயத்தை இரண்டு நாடுகள், அதாவது சீனா இலங்கை இடையிலான உறவின் அடிப்படையிலான ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை ஒட்டுமொத்த ஆசிய பிராந்தியத்தில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய அடுத்த கட்ட சர்ச்சை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது இரண்டு விதமாகவுமே பார்க்க வேண்டியிருக்கு. அது இல்லைன்னா இது இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ சீனா, இலங்கை, இந்தியா, அப்புறம் ஆசிய பிராந்தியம் அப்படின்னு ஒரு 4 விதமான விஷயங்கள் அதில் இருக்கு. இப்போ நீங்கள் ஏசியன் ரீஜனல் செக்யூரிட்டி அப்படின்ற அளவில் ரொம்ப பெரிய அளவில் இது அது எப்பயுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசப்படும் போது தனி நாடுகளினுடைய இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய விருப்பங்கள் தான் வந்து அது பின்னிலைப்படுத்தப்பட்டு மேலே ரீஜனல் இன்ட்ரெஸ்ட், மக்கள் நலன், உலக நலன் அப்படி பேசுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா சீனா உறவு, இந்தியா ஸ்ரீலங்கா உறவு, ஸ்ரீலங்கா சீனா உறவு, இந்த 3 விஷயங்கள் தான் அங்கே நிற்குது. இதில் நாம இந்திய அரசாங்கம் அல்லது இந்தியர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, சீனாவும் இலங்கையுமே வந்து இந்தியாவை போன்ற ஒரு சாவரின் பவர்ஸ். அவங்களுக்குன்னு அவங்க தனி நாடுகள், அவங்களுக்கான வெளியுறவு கொள்கைகளை அவங்க வகுத்துக் கொள்ளலாம். நம்ம என்ன பார்க்கணும், இப்போ நம்ம வந்து இப்போ இந்தியா எப்பயுமே என்ன நினைக்கிறேன்னா, இந்திய பெருங்கடல் பகுதி வந்து தன்னுடைய ஆட்சி ஆளுமைக்கு உட்பட்டு தான் இருக்கணும்னு ஒரு விருப்பத்தை வச்சிருக்கோம்னா, அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமாங்கிறத விஷயமே தவிர, மீண்டும் மீண்டும் வந்து இலங்கையிட்ட வந்து வருத்தம் தெரிவிக்கிறதோ அல்லது கண்டனம் தெரிவிக்கிறதோ விட நாமளே வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு பவரை காமிச்சிக்கிறதுல ஃபோக்கஸ் கொடுக்கறது. ரெண்டாவது, நம்மளுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத டிஃபைன் பண்றது. இது ரெண்டுமே நம்ம கிட்ட வந்து வீக்கரா இருக்கு. அதுதான் அங்கே சிக்கல்னு நான் பார்க்குறேன். இந்த விஷயத்துல தான் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, இதுல கண்டிக்கிறதுலையோ அவங்க யாரும் கேட்க போறதில்லை. நீங்க என்ன கண்டிச்சாலும் வருத்தம் தெரிவிச்சாலும் அவங்க செய்யறதான் செஞ்சுட்டு இருக்க போறாங்க. ஸோ நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறது தான் பெட்டர் ஐடியா. நம்மளை நாம் பலப்படுத்துவதுதான் சரி, அவர்களுடைய செயல்பாடு அவருடைய சொந்த விருப்பம் சார்ந்தது அப்படின்னு சொல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த பிரச்சனையை வந்து பார்க்கணும். ரொம்ப முக்கியம்னா, ஸ்ரீலங்கா அரசு வந்து இது வந்து இந்தியாவையும் சீனாவையும் பிரித்து அதன் மூலம் தன்னுடைய நலன்களை பேணிக் கொள்வதற்கு அது வேலை பார்க்கிறது. அது ரொம்ப தெளிவா தெரிகிற விஷயம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கிற முரண்பாடுகளை ஸ்ரீலங்கா அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தொடர்ந்து முயற்சிக்கிறது. சீனாவிடம் வந்து ஒரு பக்கம் உதவி வாங்கிக் கொள்கிறது, இந்தியாவிடம் ஒரு பக்கம் உதவி வாங்கிக் கொள்கிறது. மாறி மாறி இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. மிக அண்மையில கூட இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ராணுவ ஒத்துழைப்பு பற்றி வந்து இங்கு பேசுகிறார்கள். ஒரு பக்கம் இந்தியாவோட ராணுவ ஒத்துழைப்பு பேசிவிட்டு இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்காவுடைய ராணுவத்தையே கடற்படையை அனுமதிக்கிறது. என்ன ஸ்ரீலங்காவுடைய பங்கு இங்க இருக்குல்ல, 2 பேரையும் பிரித்தாளுகிற சூழ்ச்சி, இதை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் முதல்ல இருக்கு. இதை சமாளிக்க வேண்டும் என்றால் தன்னை பலப்படுத்துவது, நண்பர் சொல்றது, பலப்படுத்துவது என்பது என்ன, ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்தியா சீனாவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் பேசி தீர்த்து விடுவது என்று ஒரு ஸ்டெப் இன்னும் அதிகமாக நாம் முன்னே போய் அதிலே கவனத்தை செலுத்தி தீர்ப்போமே ஆனால் நமக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான உலக அளவில் நம்முடைய பலம் அதிகரிக்க போகிறது. ஏனென்றால் சீனாவை காட்டித்தான் அமெரிக்காவும் நம்ம பொருளாதாரத்துறையில மிரட்டி கொண்டிருக்கிறது. சீனாவை காட்டித்தான் இலங்கை வந்து நம்ம இங்க இந்தியா சீனா உறவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேபாள் கூட அந்த விஷயத்தை தான் எல்லாருமே நம்ம மிரட்டி கொண்டுங்க. ரொம்ப அடிப்படை நாம் நேரடியாக சீனாவோடு இருக்கிற பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசம் எல்லையில கொஞ்சம் பிரச்சனை, இதை தாண்டி வர்த்தகத்துல சிறப்பா நமக்கு உறவு இருக்கு சீனாவோட இன்றைக்கு பாத்தீங்கன்னா. அதனால இந்த எல்லை பிரச்சனைகள் 1-2 இருக்கக்கூடியவற்றை இந்த முறை தீர்த்து விடுவது என்று பிரதமர் நரேந்திர மோடி முடிவு செய்து கடுமையான நடவடிக்கை அதை எடுத்து சென்றால் இந்தியா மிக சுலபமாக இந்த பிரச்சனையை தாண்டி வந்துடும். இல்லை, அப்படி தீர்க்கப்படும் போதும் கூட நீங்க அந்த நாட்டுடைய மற்றொரு நாடோட வெளியுறவு கொள்கையை தீர்மானிப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? இல்ல, நீங்க இன்னொருத்தர் வெளியுறவு கொள்கை, உங்களோடு இன்னொரு நாட்டுக்கு பகை கொள்கை இருக்கிறதா, அது நீங்க நட்பு கொள்கையாக மாற்றினாலே நீங்கள் வெற்றி அடைந்து விடுகிறீர்கள். அதாவது இந்தியாவிடம் எந்த மாதிரி ராணுவ உதவிகள் எதிர்பார்க்கிறதோ, ஸ்ரீலங்கா போல ஒரு சின்ன நாடு அதே உதவியை சீனாவிடம் எதிர்பார்ப்பதற்கும் அவருக்கு தார்மீக உரிமை இருக்கு இல்லையா? ஸ்ரீலங்காவுக்கு எதிர்பார்ப்பதில் தார்மீக உரிமை இருக்கு, உதவி எதிர்பார்ப்பதில் தார்மீக உரிமை இருக்கு. அவர் ஜப்பான் கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப முழுக்க நிறைய சீனா கிட்ட வாங்குறாங்க. ஆனால் சீனாவுடைய அணுசக்தியால் இயக்கப்படக்கூடிய நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள் இலங்கைக்கு வருவது எப்படி இலங்கைக்கு உதவி என்று பார்க்க வேண்டும். அது இலங்கைக்கான உதவியா என்று பார்க்க வேண்டும். அது இலங்கைக்கு என்ன உதவி அளிக்கிறது? இலங்கைக்கு உதவி அளிக்கவில்லை. அந்த பிராந்தியத்தில் வேறு யாரு இலங்கைக்கு பயமுறுத்துவதற்காக சீனா அந்த கப்பல்களை கொண்டு வருகிறது? இல்ல, இதுல இன்னொரு விஷயம் எப்படி பாக்குறேன்னா, இப்ப ஐயா சொன்ன கருத்து வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. நம்ம வந்து இந்திய சீன உறவுகளை வந்து முன்னெடுத்துட்டு போய் வேகமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுன்றோம். இல்ல, இன்னொரு ஆங்கிள் இருக்கு. சீனா அதுக்கு தயாராக இருக்கிறதா?
இப்ப சீனா வந்து பாத்தீங்கன்னா சீனாவும் வந்து அதே மாதிரியான ஒரு போக்கை தான் கடைபிடிக்குது. இந்தியாவை சீண்டி பார்ப்பதுங்கிற ஒரு போக்கை தான் சீனாவும் கடைபிடிக்குது. அவங்க கொக்கோ ஐலண்ட்ல போய் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்றாங்க. இப்ப சீனா இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா அந்த கல்ஃபுக்கு போற ஒரு இதை வந்து சப்மரீன் வந்து அப்படிதான் கொண்டு போனாங்க. ஸோ சீனாவும் அதற்கு தயாராக இருக்குதா? எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலுமே 2 பார்ட்டிகள் இருக்காங்க, 2 பேருமே அதுல தயாரா இருக்கிறாங்களா? பிரச்சனை சொல்றது மறுக்கலாம். ஆனா அதே நேரத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டால், எல்லை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டால், சீனா பர்ஷியன் கல்ஃபுக்கு சப்மரீன் போறதுக்கு முன்னால இந்தியா கிட்ட நாங்க போறோம் தகவல் சொல்லிட்டு தெரிவிச்சுட்டு அனுப்பக்கூடியது நடக்கும். இப்ப விமான போக்குவரத்து நம்முடைய வான்வெளியில் நடந்துட்டு தான் இருக்கு. அது பரஸ்பர ஒப்பந்தத்தோடும் பரஸ்பர சம்மதத்தோடும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயமா அது மாறிடும். இப்போ ஒரு பகைத்தன்மையோடு நடப்பதற்கு மேல நட்புத்தன்மையோடு நடக்கக்கூடிய விஷயமா மாறிவிடும். மாறிவிட்டால் உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல. 1960களில இருந்து இதுதான சிக்கல். சீனா அதுக்கு தயாரா இல்லங்கிறது எல்லா காலத்தையும் சிக்கல். 1960 வந்து இலங்கைக்கு நமக்கு பெரிய பிரச்சனைகள் முரண்பாடுகள் இல்ல. இன்னைக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கு. பாத்தீங்கன்னா காலத்துக்கு காலம் மாறும் விஷயங்கள் பகைவர நண்பர்களாக புவியியல் சூழலை பொறுத்தான நாடுகள் அவங்களோட வெளியிற கொள்கைகளும். இந்தியா சீனா உறவு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த எல்லை பிரச்சனை தீர்ப்பதில் இப்போ சைனா வந்து 1989 இருந்து பாத்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய 7 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனை வந்து வேகமா போய் தீர்த்துக்குச்சு. ரஷ்யா கூட இருந்த பிரச்சனையை தீர்த்துக்குச்சு. ஆனா இந்தியா கூட இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் எப்பயுமே வந்து ஒரு உயிர்ப்போட வச்சிருக்கிறதுக்கு தான் சீனா முனைப்பை காட்டுது. தீர்ப்பதற்கு சீனா விருப்பத்தை காட்டவில்லை அப்படிங்கறது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்தியாவும் விருப்பத்தை காட்டவில்லை என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றேன். தயாரா இருந்திருக்குல்ல. ஆமா, சீனாவோட தீர்த்து கொள்ள நாம் ரஷ்யாவை விட மிக கடுமையான வலிமையான நாடாவா நாம் இருந்தோம். இல்ல இப்ப நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1988க்கு அப்புறம் அந்த ஒரு வளர்ச்சி அல்லது ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சீனா வந்து சிக்கிம் அவங்களோட மேப் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். அதுல சிக்கிம் வந்து நம்மளோட பகுதியை அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம திபெத்தை வந்து சீனாவுடைய ஒரு பகுதியை அங்கீகரிச்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த பல விவகாரங்கள் ஒப்பந்தம் இருந்தாலும் தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இன்னும் சில இருக்கு. தீர்க்கப்படும் போது முழுமையான ஒரு சாட்சிக்காரன் கால் விழுவதை விட சண்டைக்காரன் கால் விழுவது மேல்னு தமிழ் பழமொழி இருக்கு. அதனால சாட்சிக்காரனோட போய் பேசிக் கொண்டிருப்பதை விட சண்டைக்காரனோட நேரம் பேசி சண்டையை தீர்த்து விடுவதுதான் சிறப்பானது. நம்ம ஒரு இடைவெளிக்கு வேறொரு செய்தி பற்றி பேசலாம்.